ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்னைக்கு மல்லி பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அரிசி ஆட் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் கீ, கொஞ்சம் மஞ்சத்தூள், நிறைய பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 3 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1-2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். இப்போது அரிசியும் பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொங்கலை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். ஒரு 1 மினிட் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை பொங்கலோட ஆட் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச பொங்கலோட இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மல்லி பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்பைசியான தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.